இவனா அவன் இவனா இவனா இல்ல சோல் வேற எங்க இருக்காங்க குமார் அந்த இது ட்ரெஸ் போட்டிருக்கான் ஒரு மாதிரி எலும்பு ட்ரெஸ் மாதிரி ஒன்று இருக்கும்ல எல்லாம் போடுவாங்கல்ல பிடிஎஸ் வாருக்கு போகும்போது ஒரே மாதிரி ஓ ஹெலிகாப்டர் பக்கம் ஓகே ஓகே அண்ணா ரெடியா ரெடி குமார் நான் சொல்றது சரியா போருக்கு தயாராகுங்கள் தயார் குமார் அப்படியே நார்சிட்டில இறங்கிற அப்படியே நார்சிட்டில அப்படியே வரும்போது அப்படியே குச்சிரு நார்சிட்டியோட இதுல ஏன்னா அங்கதான் உன்னால லூட் எடுத்துட்டு அங்கேயே ஹோல்ட் பண்ண முடியாது உப்புன்னு குதிச்சிரு உப்புன்னு குச்சி 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 இது காமியல குச்சி கீழே போ அப்படியே லெஃப்டா போ 4-5 பேர் வராங்க கொஞ்சம் அப்படியே ஜார்ஜ் முன்னாடி போடா கொஞ்சம் முன்னாடி போ அப்படி கொஞ்சம் முன்னாடி போ அந்த முன்னாடி இருக்கும் பாரு நிறைய அப்பார்ட்மெண்ட் இருக்கு பாரு அங்க போ நடுவாக்கு பாரு இப்போ கீழே இருக்கு அவ்வளவுதான் சூப்பரா போட பாரு இந்த அப்பார்ட்மெண்ட் தான் எப்பயுமே இருக்கணும் இதுதான் வெரி குட் இல்ல யாருமே அடிக்க முடியாது தப்பிச்சிருவேன் இங்க இருந்து இங்க உனக்கு எமர்ஜென்சி பேக் கிடைக்கும் அது இல்லாம நான் சொல்றது கேள்குமார் ஐயான் கேள்ஸ் நாங்க இறக்கிங்க அவ்வளவுதான் முடிச்சு உன்னை யாரும் தொட முடியாது நீ பாட்டுக்கு ஜாலியா லூட் அடிக்கும் லூட் அடிச்சு சொல்லு ரெடியா மேலே இப்ப லெவல் 2 போட்டா மேலேயே இருக்குது சூத்து யாருமே இல்ல போட்டா யாருமே இல்ல போட்டா யாருமே இல்ல போட்டா போய் எடு போட்டா சொன்னா கேள் போட்டா யாருமே இல்ல போ உள்ள போ உங்க பாரு உன்னை சுத்தி யாருமே இல்ல சரியா ஒரே ஒருத்த மட்டும் ஒரே ஒருத்த முன்னாடி ஒரே ஒருத்த பின்னாடி இங்க பாரு ரீகால் கிட்ட ஒருத்தன் அந்த பக்கம் முன்னாடி ஸ்குவாடர்ஸ் கிட்ட ஒருத்தன் சரியா பார்த்து எடுத்துக்கோ எல்லாம் ஃபுல்லா எக்யூப் ஆயிக்கோ ஷார்ட் கன் எடுத்து வச்சுக்கோ சரியா வருவோம் இப்போ வரும் டைம்ல இல்ல முதல்ல எக்யூப் ஆயிக்கோ நல்லா சண்டை போட்டுருக்கோம் ஒரு இடத்துக்கு செத்துற போறான் என் கையில சாக வேண்டியவன் அவன் அதே பானோஸ்ல இருக்கான்ல குமார் அதே பானோஸ் சண்டை போட்டுருக்கான் வரியா அங்க இருந்து வண்டி கிண்டி எடுத்துட்டு ஃபுல் எக்யூப் ஆயிட்டா சரி ஓகே அவன் பக்கத்துல யாரு சரான்னு ஒருத்தன் விக்கெண்டி இல்ல அப்புறம் விக்கெண்டி போலான்னு பார்த்தேன் பாரு 15 பிளேயர் மேப் டவுன்லோட் பண்ணல மனசு கஷ்டம் குமாரி விளையாடுறத பார்த்தா இவங்க இங்கே செத்துறோம் போல தெரியுது குமார் ஓடுறனே முன்னாடியே மவுண்ட் ட்ரக் இருந்தது குமார் இங்க இறங்குனல ஆமா குமார் ஆனா மான்சா கேட் போய் செத்துறா இல்ல மான்சா கேட் போய் நீங்க எடுக்கும்போது ரோரோபஸ் அடிச்சிடுவாங்க அந்த பில்டிங்ல இருக்காங்க குமார் தாவல் போ ஏறி பாரு சைக்கிள் இருக்கான்டா நானே சைக்கிள் இருந்தா எடுத்து சைக்கிள் அதுதான் தேட்டுறேன் சைக்கிள் இல்ல எமர்ஜென்சி கிட்ட தான் தேட்டுறேன் நீ இங்கே சரியா உன்னை தேடி வேணா வர போறேன்னு நினைக்கிறேன் அப்படிதான் தோணுது உன்னை அடிக்கிறதுக்கு பாத்து என்ன தேடியா நூபனை வேணா அங்க போட்டு பிரிக்கிறாங்க குமார் ஜோர்டன் செத்துறானா ஃபர்ஸ்ட் ட்ரோல் தான் அடிச்சாங்க பிஸ்டல் அப்படியே முடிச்சு விட்டாங்க அங்க சுட்டி வர வேலையை காட்டுறான் போட்டு அப்படின்னு வரான் பாரு ஐஎஸ்பி யாரு யாரும் இல்லை குமார் ஏதாவது எடுத்தியா இல்லையா குமார் அவனை தேடி ஒருத்தன் வந்தான் குமார் ஒருத்தன் 2 சீட்டர்ல வந்துட்டான் அந்த கார் எடுத்து அப்படியே ஸ்கேப் சொன்னக்கல அந்த கார் அப்படியே சண்டல் கார் அப்படியே அந்த கூச்சி கார் எடுத்து ஓடிடு சொன்னக்கல அப்படியே கூச்சி கார் போட்டா கூச்சி அப்படியே எடே காரை போட்டா கார் எடுத்து ஓடு கார் திருப்பி கார் திருப்பி அவ்வளவுதான் திருப்பி போடு அவ்வளவுதான் இப்பையா திருப்பி ஓட்டுறா டே போட்டா கருமம் இவன் யாரான லூசா இருப்பானா இவன் மயிரா இருப்பான் ஊத்தியா கார் ஓட்டத்துல நாய்க்கு கார் ஓட்டத்துல பேனிக்கோட உச்சத்துல இருக்குது கேட்டா லூசா இருப்பானா உனக்காகவே ஒருத்தன் கார் கொடுக்க வந்துக்கிறான் உண்மையாலுமே என்ன குமார் அத்தனை அடிக்கிறீங்க அந்த கார்ல
நேர் போய் ரைட்ல திரும்பினா அவனுக்கு ஆங்கிள் இந்த பொட்டா லெஃப்ட்ல போய் அடிப்பேன். சீ என்ன குமார் கேம்ல உனக்கு எதுவுமே தெரியல. நானே அடிச்சுட்டே இருப்பணும். அவன் அடிச்சு சொறிடலாம். மயில சொருவப்போ மயில வந்தவொடனே நேடு போடுறான். அவனுக்கு கார் கொடுக்க வந்துக்கிறான் சூத் பையன். கார் எடுத்துட்டு ஃபைட்டுக்கு போவியா? நீ கேட்டதுக்கு அடிச்சிருச்சு. நமக்கு என்ன தேவையோ அதை எடுத்துட்டு போக வேண்டியதானே. சூத்து இடிக்கிறான் கார் கொண்டு போய் 7 இடி. ஏன் லெஃப்ட் ரைட் ஓட தெரியாது உனக்கு? போடா போடா உனக்கு ஏன் இடத்துல ஒரு மயிர் வளர்த்துல நீ ஒரு புடுங்கி ஓல் வாழை தந்தா ஓல் போட்டுட்டு எத்தனை கேம் இன்னும் ஒரே மேட்ச் ஆகுது. அதுலயும் போய் நக்கு பாரு. அடுத்தது சரி அடுத்து வேற ஒரு ஐடியா ஒன்று சொல்லி தரேன். அடுத்து வேற ஐடியா. ஓ 2000 போட்டுருக்குமார் பேசாம 2000 போட்டுரு. அதனால தான் குமார் எனக்கு உனக்கு எல்லாமே தப்பா நடக்குது. பாருங்க ஒரு ஊரே சிரிக்குது. ஒரு நேடு எடுக்கிறதுக்காக என்னென்ன வேலை பண்றான். அதான் ஒரு நேடு எடுக்கிறதுக்கு என்னென்ன வேலை பண்றான். பிளேட் பண்ணி யார் தெரியுமா? டொட்டோ இந்த தடவை மாஸ்க் காட்ட ஆரம்பிச்சிட்டான். பிளேட் இல்ல பால்டிபன். சாரி பால்டிபன். உனக்கு M4 வேற கேக்குதானே? எல்லாம் கிளிக்கிறாங்க குமார். எல்லாம் கிளிக்கிறாங்க. எல்லாம் போட்டு கிளின்னு கிளிக்கிறாங்க. எஸ்டிஆர் மறுபடியும் சேர்த்துலானா விட்டுடணும். ஏன்னா அவன் இருக்கிற இடத்த சொல்றதுக்கு இப்ப என்கிட்ட ஒருத்தர் அவன் டேரக்டா வரதுக்கு என்னவா இந்த மாதிரி நடக்குதுன்னு தெரியுது இல்ல? எனக்கு எல்லாம் தேவையை தடிக்கிறாங்க. என்கிட்ட வந்து டேரக்டா சொல்லுங்களா அவனை இன்னைக்கு பேசாத குமார். ஏதாவது ஈயாட்டா பேசிட்டு இருக்காது. இதெல்லாம் தேவையில்லாத தானே. போது சீக்கிரம் சும்மா எரிச்சல் ஆகுது. தூக்கி வந்துட்டான். ஓசிட்டு எடுத்துட்டு போறான். அவன் பேர் என்ன? நினைச்சவன் பேர் என்ன? அவன் தமிழ் சொல்ல ஒயிட்டி வேற அவளுக்கு ஒயிட்டி. டொட்டோ குமார் டொட்டோ அடி கிளம்பிட்டான் எல்லாரையும். ஓ டிராபிக் கை விட்டு போதானே. அதை பத்தி நீங்க எதுவுமே பேச பண்றீங்க. யாருக்காவது நான் கொடுத்துருப்பேன் குமார். பேச உண்மையாலுமே சொல்ல போனா யாருக்காவது ஸ்டார்ட்டாவது ஒருத்தர் கொடுத்துருப்பேன். உனக்கு கொடுத்ததுக்கு 4 தடவை. 4 தடவையா? நாம 4 மேட்ச் வீணா போச்சு. 2 மேட்ச் தானே? 3 மேட்ச். போய் சொல்லாத. 2 அண்ணே 2. ஒரு மேட்ச் நீங்களே என்ன சாவடிச்சிட்டீங்க. அதனால அது கணக்கு கிடையாது. 2. அட பாவி 3 மேட்ச் விளையாண்டேன். 2 ஒரு மேட்ச் நீங்க தவறான கால்ஸ் பின்னாடி வந்து குத்துன்னு சொல்லி பின்னாடி வந்து குத்த வச்சு என்ன சாவடிச்சு என்ன பொட்டியாக்கி அவன் ஏதோ குத்தி வச்சிருக்கான். ட்ரோல் அடிக்க இவன் வந்தா குமார். ட்ரோல் அடிக்க அந்த எல்லாமே ட்ரோல் அடிக்க இவன் வரான். யாரு? டொட்டோ ட்ரோல் கிட்டியா? ட்ரோல் அடிக்கிறதுக்கு முடிச்சுட போறான். போ யாரு ட்ரோல்? யாரு அடிப்பா நினைக்கிறேன்? டொட்டோ ட்ரோல் போறானா? நான் டொட்டோ அடிக்க இல்லையே. டொட்டோ இதெல்லாம் ட்ரோல் கிட்டலாம் சொல்லிங்க. டொட்டோ பக்கம் டோரா பக்கம் போகாதடா ட்ரோல். வேற யாருன்னா வேணா போ. ஆனா அது வேணா கரெக்ட் போகாத அப்படின்னு சொல்லிருங்க. அவனு 2 பேரும் ஒரு மாதிரியானவன் தான் குமார். அதுதான் சொல்றேன். ஏன்னா தேவையில்லாம இமேஜ் ஸ்பாயில் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் அப்படி வர. ஆமா தப்புன்னு பீக் குடுத்தி அவன் ஒரு மாதிரி தப்புன்னு ஒரு அடிச்சு போயிடும். தேவையில்லாம நடந்துரும். அதுக்காக தான் 1v1 வேற ஸ்குவாட் இருந்தா கூட பரவாயில்ல. ப்ரோ சாய் ப்ரோ கேட்டது கரெக்ட் தான் ப்ரோ. தப்பே இல்லை. இந்த பொட்டைக்கு விளையாடவும் தெரியாது ஒன்றும் தெரியாது. எனக்கு M4 வேற. சரி விடுங்க. சூப்பரா பிடிச்சா இருக்கு குமார். அங்க பாரு மேல பாரு. அவன் பேர் தெரியுமா? இரு அவன் பேரு நவீன் குட்டி. அங்க பாரு. அதாவது நான் படிக்கிற அவன் என்ன போட்டிருக்கான் தெரியுமா? சாய் ப்ரோ கேட்டது கரெக்ட் தான். தப்பு இல்லை மட்டும் தான் பொட்டை அந்த பொறுப்புகளாம் அவன் ஒண்ணுமே போடல. நீங்களே எக்ஸ்ட்ராவா வாயில வச்சோ எல்லாம் சேர்த்து. அவன் அததான் சொல்ல வரான் குமார். அவன் அததான் சொல்ல வரான்.
அதுதான் அவன் போட்டான். நீங்களே பொட்டை கிட்ட பொறம்போக்கு கார் ஓட்டு தெரியல, கன் ஓட்டு தெரியல, M4 வச்சுட்டு எல்லாம் போடுங்க. நீங்க போட்டுங்க. என்னடா வேணுமோ எக்ஸ்ட்ரா இன்னொரு யாராவது போடுங்க ப்ரோ, வேற ஏதாவது போடுங்க. அதுல எக்ஸ்ட்ரா இவரு அண்ணனே கொத்துப்பாரு. என்ன தேவையோ நீங்க யாரும் திட்டலாம் தேவையில்ல, சும்மா மெசேஜ் மட்டும் போடுங்க, அவரே சேர்த்துப்பாரு எல்லாத்தையும். இது எனக்கு புரியல. எனக்கு குமார் அவன் கேட்ட சாராம்சம் அதான் குமார். நீங்க எவ்வளவு ஈஸியா நான் தேடுறேன். அவன் பொட்டட்டி போல வேற எவனா போட்டுருக்கானு. அது குமார் அவன் குமார் 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 சூப்பர் செட் பாருங்க, சூப்பர் செட். நீயே படி குமார், நீயே படி குமார். ஆட தெரியாத சிலுக்கு போட்ட கால்ல சுளுக்கு போட்ட அப்படின்னு சொல்லிச்சான் அப்படின்றான். எங்க எந்த இடத்துல எந்த கேப்ல ஆடத்தே சிலுக்கு பொட்டன் எங்க இருக்குது? அந்த பொட்டை மட்டும் காணாம போயிடுது. எங்க அது போகுது? அது உனக்கு குறுக்கு குறுக்கு குறுக்கெழுதுல வர. ஓகே குறுக்கெழுதுக்கு வர, குறுக்கெழுது குறுக்கெழுது. குறுக்கெழுத்து குமார், குறுக்கெழுத்துல போட்டுருக்கு. போட்டுருக்கு போட்டுருக்கு. எங்க யாருக்குமே தெரியல. பாக்குறவங்க சாட் பாக்குற 5500 பேருக்கும் தெரியல. என்ன சேர்த்து 5500 ஒருத்தனுக்கும் தெரியல. உங்களுக்கு மட்டும் தெரியுது. எப்படி இது? எனக்கு மட்டும் தெரியும். ஏன்னா வராது சாட்ல. ட்ரோல் அடிக்க டிஸ்பிளேஸ் வந்து டிஸ்பிளேஸ் வந்து மாஸ்க் காட்டணும். அவனுக்கு தெரிஞ்சிருக்கு யார் அடிச்சா வர முடியும். சும்மா சிரிச்சிட்டு இருக்காதீங்க, அமைதியா இருங்க சாட்ல. அது பார்க்க எனக்கு இரிட்டேட் ஆகுது. நீங்க திட்டுறீங்க, நான் கார் கோணையா ஓட்டணும்னு சொல்லி தான் முடிஞ்சிச்சு. திட்டினவனே நான் ஏதோ தப்பு பண்ணிட்டோமே, நானே போய் முட்டிக்கிட்டேன். நீங்க தான் என்ன பிரஷரே பண்ணி விடுறீங்க சத்தியமா. சும்மா கிரேசி பைக் கேட்டிருக்காங்க. கிரேசி பாய் இந்த வந்துட்டேன். கிரேசி பாய் ரோல் 1 HP. ஆமா டொட்டோ பார்ட்டி பன் ரெண்டு பேர் கட்ட தப்பு இல்ல. டிஸ்பிளேஸ் இதுல வேற M4 வேற கேக்குது இந்த பொட்டைக்கு. கிரேசி பாய் ப்ரோ லூஸ் வரே ப்ரோ 1v1. இவன் தான் குமார் மறுபடியும் ஃபர்ஸ்ட் கேட்டான். அவன் பேர் மாத்தி படிச்சேன் நானு. இவன் தான் ஃபர்ஸ்ட் கேட்டான். இல்ல அவன் ஏய் வரியா 1v1 வரியா? சரி எனக்கு கேம் சென்ஸ் இல்லன்னு சொன்னீங்களா, அவங்களோட 1v1 வச்சுக்கலாமா? பைத்தியக்காரமா பேசாதீங்க. ஏ குமார் சோலோ 1v1 இல்லாம என்னது? ஓ இது என்ன குமார் ஐயோ அங்க வந்தா கார் ஓட்டி பைக் ஓட்டினா என்ன பண்றது நானே? ஐயோ ஐயோ பாத்தியா அந்த பைக்? என்னாச்சு? டிஸ்பிளேஸ் பாட்டுனுங்க பாட்டு. ஒரு புள்ள அந்த கண்ணை மாத்தி ஒரு பா அவனுக்குள்ள பூந்து போயிட்டாமா. பூந்து போயிட்டு அடிச்சான் பாத்தியா இல்லையா? ஐயோ ஐயோ குமார் டிஸ்பிளேஸ் தன் வாழ்க்கையை இழந்தான் குமார். ஐயோ 1 HP குமார் அவன் வீடு விட்டு தாண்டி போய் அடிச்சு நடிச்சான் குமார். குமார் போன வாட்டி வந்து விசாக் மறுபடியும் வந்துக்கிறான். ஒரு மனசுல பட்டதை கரெக்டா சொல்லிட்டு போறீங்க. வார் காட். ஆமா உனக்கா நான் இருக்கேன்ல. ஓ ஆல்டிமன் மலை மேல இருந்து வரவங்க எல்லாரும் ஆல்டிமன் 6 கில் தொட்டோ வினஹார வரவே. தொட்டோ குமார் தொட்டோ அகால மரணம் சொல்ல வேண்டிய அப்படியே அகால வரவன்னு மாத்திரீங்க. எப்படி தானோ 6 கில்னா எப்படி குமார் அகால மரணமா இருப்பான்? 6 கில் குமார் அவன். அகால மரணமா இல்ல அகால வரவன்னு சொல்லுவாங்களா? எல்லாத்துக்குமே அகாலம்னா ஒரு பெருசு அர்த்தம். உங்க வாய் மட்டும் தானே. அவளா சாவல எனக்கு நல்லா தெரியுது. குமார் உன்னை எல்லாம் M4 நானின்னு கூப்பிடுறான் குமார். உன் பேரு குமார் சர்வேஸ்ட் உன பாரு ஒருத்தவன் M4 நானின்னு கூப்பிடுறான். M4 நானியா குமார்? கூப்பிடு அவனையும் 1v1 கூப்பிடு. எஸ்டிஆர்ட்ட தோத்த நீ யார்ட்ட தோக்கறன்னு பாக்குறான். இது bro ரிஸ்டர் ஏதாவது பண்ணிட்டு வரான் bro தெரியல. நீங்க எஸ்டிஆர் அன்இன்ஸ்டால் பண்ணி வந்தல தோத்தேன். ரிஸ்பிளேஸ் வந்து கண்டிப்பா அன்இன்ஸ்டால் பண்ணி வந்தல. நான் விளையாட்டு வரலங்க அப்படி. குமார் 1 HP குமார் ரிஸ்பிளேஸ் கையில குத்திரலாம். இல்ல ரிஸ்பிளேஸ் வந்து ட்ரோல 1 HP ஆக்கிட்டான். சரியா இப்போ பால்ட்டி பண்ணு ஓகேவா? ரிஸ்பிளேஸ் ஃபுல் இது. இவன் உள்ள போறப்ப கதவுல இருந்து வெளிய போய்ட்டான் ரூம்ல. என்ன நேடு போடுறான் அப்படி நிக்கிறான். இவன் போட்ட நேடு வெறும் நேடு கணக்கா? அங்க பாருங்க இவன் மெசேஜ் போட்டுருக்கான் பாருங்க அத படிங்க. யாரு ப்ரோ எஸ்டிஆர் மதன் ப்ரோ பிளாக்மெயில் பண்ணதனால தான் நீங்க விட்டு கொடுத்தீங்க. குமார் அங்க பாரு குமார் M4 நானே அப்படியே ஸ்பாம் பண்றாங்க எல்லாரும். யூ ஆர் வெரி கிரேட். எங்க அந்த மாதிரி மெசேஜே இல்லையா? அங்க பாரு ஃபுல்லா ஸ்பாம் பண்ணிட்டு இருக்காங்க ஏதோ. ஜார்டன் அண்ணா ஜார்டன் போடுமே சுத்துறாங்க அதனால தான் M4 நானே. ஏய் ப்ரோ சும்மா தேவலாமே
ஜாலன் எதுக்கு திட்டுறீங்களா? அவன் என்ன பாவம் பண்ணா? பாவம் இது தப்புண்ணே. கார் கூட ஓட்ட தெரியாம செத்து நீயா அவனா குமார்? இல்ல ஏன் குமார் கார் கூட ஓட்ட தெரியல உனக்கு எதுக்கு குமார்? பேசக்கூடாது என்ன? ஜாலன் என்ன பேசக்கூடாது? எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு. கார் கூட ஓட்ட தெரியலையே உனக்கு எதுக்கு குமார் M4? இல்ல கார் ஓட்ட தெரியலையா? அவன் அடிச்சது சொல்லாதீங்கண்ணே. ஏகேல போட்டு அந்த அடிடா காட்டடி மொரட்டடி அடிடா. அவன் இதுவே சொல்லாதீங்க. செத்துறேன்னா என்ன மட்டும் சொல்லுங்க. பார்ட்டி பண்ண உயிரோட இருக்கு. ஆமா 6 கில் வெறியா இருக்கானே. அம்மாடி ஓட்டை எல்லாம் அடிக்கிறாங்க பாரு ஒருத்தன். இந்த சாய் வேற ஒண்ணு தேவையில்லாத வந்து கேம் சென்ஸுக்குதான் அதுக்குதான் இதுக்கு ஆரம்பிச்சுட்டானுங்க. அதையே குடிச்சு வந்துடுறானுங்க. காலைல சேட்டுக்கு இதே தான் பேசுறானுங்க. ஹீரோ கேம்ஸ் எனக்கு வெறியா ஆகுது. எனக்கு உண்மையாலுமே குமார் அவனுக்கு இன்னும் டிராஃபி ஜெயிக்கல கவலைப்படாத குமார். குமார் என்ன அவனுக்கு டிராஃபி ஜெயிக்கல குமார். நீ கொளுத்தி பட்டது என்ன கொளுந்து தெரியுது. அவனுங்களும் பிரஷர்ல தான் கிடங்க. குமார் எஸ்டிஆர் மதுரை வந்து அகல வாட்ட மறைஞ்சிட்டே இருக்கான். நீங்க தான் வாயை கட்டி போடுறீங்க. நான் அந்த மாதிரி பேசினாதான் எனக்கு முடிச்சு 1 HP நெருப்பெல்லாம் போட்டு ஓடுறான். எவனோ தட்டிக்க வந்திருக்கான் ட்ரோல் அடிக்க. பிரியா யூஎம்பில எடுத்து வந்துக்கிறான். விஜயில எடுத்து வந்துக்கிறான். அவனுக்கு டம்முன்னு உள்ள போகுதுன்னு நினைக்கிறேன். அப்படியே எகிரி டும்கா அப்படின்னு அழுத்த போறான். ஆனா இவங்கெல்லாம் யாருமே வார் பார்க்கல. நீ இவங்க எல்லாரையும் எய்டு போடுங்க. எல்லாரும் எய்டு போடுங்க. யாரும் நல்லா இருக்கு. தெரியாத பட்ட உனக்கு எதுக்குடா கொட்ட குமார் வெறியா இருக்கு வரதா. பார்ட்டி பண்ணு குமார் அடிச்சா குமார் ரூபன ரோல் அடிச்சானா அடிச்சானா தொட்டு குமார் எங்க தெரியுமா அடிச்சான் இவன். ஓடு ஏன் குமார் இவன் ட்ரோல் மேல வன்மமாகற எனக்கு புரியல. ட்ரோல் மேல வன்மம் இல்ல. நீங்க இப்படி பண்றதே எனக்கு வந்து அவன் மேல வன்மத்தை தூண்டுது. என்ன வன்மத்தை தூண்டுது? நீயா செத்து போனதுக்கு அவனுக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? அவன் எப்படி அவன் என்ன அடிச்சே போட்டு போடுவான்? அப்போ அவன் எனக்கு பூமியை காலை விட்டானா முதல்ல வரும்போது ஆட் குத்தி வந்து இப்படி ஏகே அடிக்கிறான். ஏகே ஆட் குத்துனா எனக்கு தெரியாதா? தெரியாத போட்டு அவனுக்கு எதுக்குடா கொட்ட? அவனை கூப்பிட்டு சத்தியம் பண்ண சொல்லுங்க. அவன் வந்து ஆக்கே குத்துறன்னு சத்தியம் பண்ண சொல்லுங்க. எப்படி அவன் ஏகேம்ல மின்னலாக தொண்டு முட்டை குமாரு தொட்டோ 8 கில்லு குமாரு. ஓ அவ்வளவுதான் குமாரா. எழுச்சி ஆயிட்டாங்க குமார். எழுச்சி ஜூஸ் போதல இருந்து தெளி வச்சிரோன்னு டொட்டோ ஜூஸ் செத்துட்டான் குமார். ஜூஸ் செத்துட்டான். ஜூஸ் தான் செத்துட்டான். ஆள வரணும். இருக்கிற எல்லாமே சப்பதான் குமார் இருக்கான். சிம்பா சுஜி போபியோ எல்லாம் சப்பையிலே தான் குமார் இருக்கானுங்க. ஒன்னும் பிரச்சனை. அவ்வளவுதான் டொட்டோட எழுச்சி 5000 குமார். 5000 டொட்டோக்கு சென்றது குமார். காரோட்ட தெரியாத போட்ட உனக்கு இருக்கிறா கொட்ட சுமார் வெறியா இருந்துச்சு மாறுது. உண்மையாலுமே கேப் சாய்க்கு உனதான் கட்டதமா சொன்னதான். கேம் சென்ஸே இல்ல குமார் உனக்கு. உண்மையாலுமே ஒரு காரு லெஃப்ட் அதாவது போயிட்டு ரைட்ல திரும்பிட்டா இடன் ஸ்பேஸ். அதுக்கப்புறம் தெரியாது அவனுக்கு. அவனுக்கு தெரியவே தெரியாது. அவனோட ஆங்கிள் ரோட்லயே போறிய குமார். சொன்னீங்க. ஆமா எடுத்து லெஃப்ட் ரைட் தான் எடுக்க சொன்னேன். லெஃப்ட் எடுத்தா ரைட் தான். ரைட் டேய் லெஃப்ட்ல பீச்சாங்கடா போட்ட. ரைட்னா சோத்தாங்க வைத்தியக்காரன். எந்த போன பீச்சாங்கை பக்கம் தான் போனா போட்டியா? பீச்சாங்கை பக்கம் போன லெஃப்ட் பக்கம் போன. நல்லா கவனி. போய் லெஃப்ட்ல திரும்பின கடல் பக்கம். அட ரைட் சொன்னீங்க சத்தியமா நீங்க. ஆமா ரைட் பைத்தியக்கார நாயே. லெஃப்ட் கடல்ல ரைட் பில்டிங். நீங்க கடல் பக்கம் போன. நான் போய் ரைட் தான் திரும்பணும். அப்ப கரெக்ட் தானே? லெஃப்ட் பக்கம் போனடா பொட்டைக்கு போட்ட. நீங்க ரைட் ஈஸ்டோட லெஃப்ட் பொட்டிக்கு பெரிய ஆளு எனக்கு. ரைட் லெஃப்ட் கூட தெரியாது என்ன? இல்ல வெறில இது. அட
நீங்க வெளியில ஒரே வார்த்தை திரும்ப பேசுறீங்க கோவத்துல. அத முதல்ல கண்ட்ரோல் பண்ணுங்க. பத்திக்கிட்டு வருதா எனக்கு இதுக்கு மேல எவ்வளவு சொல்லி தரது உனக்கு? எப்படி வலிக்குதுடா டேய். நீங்க லெஃப்ட் திருப்பன்னு சொல்லிரணும். ரைட் திருப்பன்னு சொன்னது நீங்க தான். ஓ டேய் லெஃப்ட்னா கடல்டா, ரைட்னா பில்டிங்டா. ரைட் திருப்பினாவே முடிஞ்சிச்சு குமார். தெரியாது உனக்கு. லெஃப்ட் போனாதானே பிரச்சனையே. சோ சரி நான் பாத்துறேன். இந்த வாட்டி நீங்க அவன ட்ரோல் கிட்ட நான் முதல்ல கார் எடுத்துக்கோ. முதல்ல கார் எடுத்து வேற ஒரு கார் எடுத்துக்கோ. வேற சொல்றதே கேளுடா போயிரா நீ. சொல்றதே கேளுடா. கார் எடுத்துட்டு நான் ஒரு இடத்துக்கு சொல்றாங்க போ. போயிட்டு லூட் எடுத்துட்டு மறுபடியும் கார் எடுத்துட்டு ஒரு இடத்துக்கு வேற ஒரு இடத்துக்கு சொல்றாங்க வா. அங்க அவனையும் வர சொல்றேன் ஓகேவா? அவன நாளா போனா அவன் சும்மா அடிக்கிறான். என்னன்னா போகும்போது சாவல் செத்து. டேய் வேற ஒரு பில்டிங் வர வச்சு அவனை வர வைக்கிறேன்டாங்க. பார்ட்டி பண்ணிட்டு ஜெயிக்க வாய்ப்பு இருக்கா? 10 பேர் தான் குமார் இருக்காங்க. ரெனால்டு எல்லாம் சப்ப பீஸா தான் இருக்குது. அடிச்சிடும் நினைக்கிறேன். குமார் நான் பிரேக் போற டைமா பார்த்து லைவ் வரேன்னு ஊருக்குள்ள ஒரு கம்ப்ளைண்ட் ஓடிட்டு இருக்கு. தூங்கி எழுந்துச்சா என்ன குமார் இப்படி ஆயிட்டா? எல்லாத்தையும் கத்து கொடுத்து இது யார் பண்ணி விடுவாங்க? இது இப்ப இல்ல நான் தூங்க பிரேக் போனா வரியா? பிரேக் வந்தா போறியா? ஏன்னா பைத்தியம் வாடா காலைல 8 மணிக்கு வாடா பைத்தியம். ஐயோ சாமி சாமி இப்படி நில்லுங்க. உங்க கால்ல கூட உயிர. ஐயோ வந்தாலே என்ன கொளுத்தி போட்டு ஏதாவது பண்ணி என்ன மனதளவுல அதாவது கடந்த 30 நாள்ல 20 நாள் 8 மணிக்கு நடக்குது. இதுதான் நடக்குது. இங்க பாரு 8 மணிக்கு நீங்க சொல்லுங்க. 8 மணிக்கு லைவ் வா. 8 மணிக்கு நான் எம்எஸ்ஓபி இருப்பேன். நாம 3 பேர் வர போலாம். நான் பாத்துக்கலாம். எம்எஸ்ஓபி நீ மறுபடியும் இன்னைக்கு வந்து முன்ன எத்தனை போட்டு இல்ல எம்எஸ்ஓபி உனக்கு கேம்ஸ் சொல்லி தரேன்டா. அவனுக்கு அவ்வளவுதான் கேம்ஸ் சொல்லி தரேன்ற. ஓகே அப்பனா நீங்க எப்படி தான் பண்ணனும்? நீங்க வந்து என்ன ஸ்டேட் பண்ணனும். சரிடா ஓகே நீங்க செத்துறோம் ஸ்டார்டிங். ஓகே எம்எஸ்ஓபிக்கு அப்படி தான செத்துட்டு இருக்கேன் நானு. என்ன குமார் உனக்கா பள்ளில வாங்குனேன். எல்லாம் சொல்றாங்க எம்எஸ்ஓபி நல்லா விளையாடுறாரு, பயங்கரமா அடிக்கிறாரு, மகன் பிரதர் செத்துறாரு, அவரை காப்பாத்தி எம்எஸ்ஓபி செத்துறாருன்னு சொல்றாங்க. உண்மையா என்ன நம்பற மாதிரியே இருக்கு. அப்படிலாம் ஒன்னு இருக்குமா குமார்? இல்ல எல்லாரும் அப்படிதான் சொன்னாங்க. அதுதான் கேட்டேன். அப்படி ஒன்னு இருக்குமா? காலையில ஸ்டாப் பண்ணிட்டு இருந்தேன். அப்படி இருக்குமா? என்னைக்கா உலக வரலாற்றுல அது நடக்குமா? ரிம்பி கடல்ல வருது குமார். கடல்ல எதுக்கு வருது? பார்ட்டி பண்ணுக்கு ஒரு அழகான கில்லு ஒண்ணு. சுஜீஷ் லைவ் ரிம்பி 2 பேரும் கடல்ல ஒருத்தங்க தூங்கிட்டீங்களா எல்லாம்? போங்க கரண்ட் பில்லியா இருக்கும். ஆனா ஒரு நிமிஷம் 0 கேம்ஸ் குமார் விடுங்க சொல்லுங்க. வந்துடும் அப்புறம் மீண்டும் வந்துடுறாங்க. அவனுக்கு ட்ரெயின் எப்படி எம்எஸ்ஓபிக்கு ஆரம்பிச்சனோ அதே மாதிரி அவனுக்கு ஆரம்பிச்சிருங்க ட்ரைனிங். குத்திட்டு வந்தானே என்ன நடக்குது எனக்கு? ப்ரோ கேம்ஸ் வேணா ஃபர்ஸ்ட் லெஃப்ட் சைடு சொல்லி கொடு ப்ரோ. இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம் தல. அவ்வளோதான் சீன் அடில் ரஷ் முடிஞ்சிருச்சு. அடில் ரஷ் தப்பு நடந்துருச்சு. வேனெல்லாம் காப்பாத்துக்கிறேன். வேனில் ரெடி போ. ஐயோ இங்கிலீஷ் படம் பார்த்தா இந்த அம்மாடு ரிம்பி பார்ப்பா போய் அந்த வண்டி எடுத்துட்டு போயிடுச்சு கடல் வழியாவே போய். ஓ
போடு 10 மா 10 இன்னும் 5 பேரு சித்து 7 கில்லு சரண் வைட்டி 1 கில்லு ரெம்பி முட்டை கில்லு ஃப்ராட் சுரஜ் வைட்டி ஃப்ராட் சுரஜ் வைட்டி 1 இன்சியன் ரெக்ஸோபி ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்குது இவனை பார்த்தா தான் கொஞ்சம் கடுமையான ஆட்டக்காரன் மாதிரி தெரியும் இதுதான் பண்றானே ஒரு மாதிரி ஆகுது இவன் பண்றத பார்த்தா ரிம்பி பாரு கடல் வழியா வந்து எடுத்துட்டு கடல் வழியாவே போயிடுச்சு ரிம்பி பாத்தியா இல்லையா அடிச்சானா அவ்வளவுதான் பரிசு பால்ட்டி பண்ணுக்குதான் டொட்டோக்கு தான் டொட்டோ மரணம் காட்ட கஷ்டம் குமார் நீ ஏன் பிசி கேம் எதுவும் விளையாடக்கூடாது இந்த மாதிரி சாவாத மாதிரி இந்த மாதிரி வீடு கட்டுறது அந்த டைனோசர் முட்டையை எடுத்துட்டு போய் ஆம்லெட் போடுறது அந்த அந்த மாதிரி எடுத்துட்டு போய் அந்த மாதிரி கேம்ல நீ நாக் அவுட் ஆக மாட்டேடா கேம் செஸ்ஸே தேவையில்ல ஜாலியா விளையாடலாம் இது குமார் இது மாதிரி ஒரு சுத்தி எடுத்துட்டு போய் ஒருத்தன் டப் டப்னு தட்டிட்டே இருப்பாங்க அப்படியே இது பண்ணலாம் டைனோசர் வரும் டைனோசர்ட்ட சண்டை போடலாம் அந்த மாதிரி கேம் இல்ல டைரக்டா வந்து பிஜிஎம் ஒன்னு செட் ஆகாது லைவ் ஸ்ட்ரீமிங் போடாதன்னு சொல்லுங்க இல்ல குமார் நீ ஃப்ரீ ஃபயர்ல வெறியா விளையாடுன்னு சொல்லல அதையும் விளையாடு ஃப்ரீ ஃபயர் குமார் நீ ஃப்ரீ ஃபயர் யூடியூபர் ஆகலாம்ல இப்போ ஃப்ரீ ஃபயர் வந்து மாஸ் காட்டுது மறுபடியும் நான் வேணா ஒரு எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தங்க ஒரு இது நடத்துறாங்க வார் நடத்துறாங்க கொடுக்குறவங்க அங்க போறதா ஆனா பயங்கரமா அடில வச்சிரு M10ல மேக்ஸ் மதன் ப்ரோ நீங்க அடிச்சு காமிங்க ப்ரோ நெக்ஸ்ட் மேட்ச் இவனே வா ப்ரோ இவனெல்லாம் ஊரே அடிக்கும் ப்ரோ இவனெல்லாம் அடிக்கிறது ஒரு ஆளா ப்ரோ குமார் இல்ல குமார் இந்த அடுத்த வாட்டி நேக்கா புடி குமார் நேக்கா புடி அண்ணா லவ் ஃப்ரம் சென்னை லவ் யூ ப்ரோ லவ் ஃப்ரம் சென்னை ரியோ பிரவீன் லைவ் குமார் வெறியா பிடிச்ச குமார் சோனு வெறியா வர்ற மாதிரி தவறு இணைக்கிறோம் நினைக்கிறேன் குமார் ஓப்பன் பாடுறோம் குமார் நீ ஃப்ரீ ஃபயர் போயிரு குமார் எல்லாமே சொல்றாங்க ஃப்ரீ ஃபயர் நீ வெறியா அவ்வளவுதான் ரிம்பி தலையிலே ஒன்று வச்சா எஸ்கேப் ஆயிடுச்சு அந்த ரிம்பி ரொம்ப வெறுப்பேத்துறாங்க சீரியஸா சொல்றேன் அடிச்சிடாம அடுத்த மேட்ச் இறங்குற பிரிக்கிற அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு அவ்வளவுதான் அப்படியே ஃபயர் பட போற அதெல்லாம் பண்ணி தான் நான் ஃபேமஸ் ஆனேன் புரியவை போல்ட் குமார் ஒன்னுக்கு முன்னாடி ஒரு நூபா இருந்திருக்காங்க அவன் பேர் போல்ட் அவன் இதை பண்ணி ஜிடி விளாண்டு அந்த மாதிரி சாவே இல்லாத கேம்லாம் இருக்கும் அந்த மாதிரி கேம் போயிருக்கு பாரு அவ்வளவுதான் ரிம்பி ஆகலாம் ஐயோ ரிம்பி என்ன ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு மேல வந்து மண்டையை காட்டி ஜோனுக்குள்ள போகணும் இவன் ஒருத்தனாருக்கு ஜோனுக்குள்ள போவானா குமார் சீக்கிரமா குமார் இந்த சமைக்கிற கேம் ஒன்று இருக்கும் அது வேணா ட்ரை பண்றியா சமைக்கிற கேமா அதெல்லாம் இந்த இது குமார் அது பேர் என்ன பெட்ரோ இப்பெல்லாம் அதான் அவன் விளாட்றானு அது பேர் என்ன இது வேணா ஏதோ ஒரு கேமு அண்ணா இங்க பாருங்க இதுதான் லாஸ்ட் மேட்ச் ஓகேங்களா ரெண்டு மேட்ச் இருக்கு இந்த மேட்ச் எனக்கு சாவணும் எந்த அவசியமும் இல்லண்ணே ரெண்டு மேட்ச் இருக்கு நான் போல நான்லாம் வெளியே போக மாட்டேன் டைரக்டா நீங்க இப்ப ட்ரோல் கூப்பிடுறீங்க ஓகே வந்து இறங்க சொல்லுங்க நான் யாருன்னு காட்டுறேன் சும்மா என்ன தேடி போய் சாவடிக்காதீங்க ஏன் கேம் நான் போகும்போது இங்க பாரு இந்த தடவை காரை முதல்ல எடுக்கிற தூரமா ஒரு இடம் நான் சொல்ற இடத்துக்கு போய் யாருமே இல்லாத போய் ரூட் எடுத்துக்கோ மறுபடியும் நான் ஒரு இடம் சொல்றேன் யாருமே இல்லாத ஒரு பில்டிங் சொல்றேன் அந்த இடத்துக்கு வந்து அங்க நான் வர வைக்கிறேன் அவனை ஓகேவா அவ்வளவுதான் ஓகே ரெண்டு ரவுடிங்களும் தனியா ஒரு இடத்த சந்திக்கிறீங்க யார் ஐயோ 11வது கில்லுக்கு மாறு என்ன பண்றான் இங்க அங்கேயே சுத்தி அங்கேயே வந்துட்டேன் என்னவா இருக்கும் நான் நல்ல இடத்துக்கு போகணும் ரிம்பியை பார்த்துட்டு நினைக்கிறேன் ரிம்பி எப்படியாவது ரிம்பி எதுக்கு தெரியுமா விளையாடுது சொல்லு பாப்போம் கண்டுபிடி தானும் இந்த உலகத்துல இருக்கும்னு காமிக்கிறதுக்காக வேற எதுக்காக
வேற இருக்காவும் கிடையாது. இந்த 7000 பேர் பார்த்தாவே அங்க யார் தெரியுமா ஷோ காட்டுவா? ஒரே ஒருத்தன் தான், டொட்டோ மட்டும்தான். சரண் மிஸ்ஸஸ் டொட்டோ. சரண் வேற கேட்டே இருக்கான் ட்ரைஅவுட்ஸ்க்கு. சரணா டொட்டோவா? ஜியூசோஜி அவ்வளவுதான் குமார். ஹை ஆன் கேம்ஸ் இவன் தான் குமார் ஃபர்ஸ்ட் தடவை கேம் சென்ஸ் பிடிச்சான். மொதல் தடவை ஜோன் பிளாக் பண்றான். மத்தவன் எல்லாம் திமிருக்கு விளையாடலான்டான். இவன் ஒருத்த மட்டும் தான் குமார் ஹை ஆன் கேம் சென்ஸ் விளையாண்டுருக்கான். டொட்டோ 11 கில்லு 12 கிலோட மேட்ச் முடியுது. இடையறக்கப்பட்டாதா திருப்பி நல்லா தான் கேம் விளையாடும். ஆனா ஏன்னு தெரியல, என்னன்னே தெரியல. நல்லா தான் விளையாடுவான், ஏன் அப்படி விளையாடுறான்? ஆனா நீங்க எனக்கு ஒரு ஐடியா கொடுங்களேன். என்ன ஐடியா? போச்சு வந்துட்டான், போச்சு. சரண் பக்கத்துல வந்துட்டான் ஷார்ட் கன் எடுத்துட்டு. போச்சு போ, போச்சு போ. அவன் ஒரு நீடு போடுறான். அதே மாதிரி டும் கட்டு போட்டு அவ்வளோதான். எனக்கு இன்னும் டிபிஎஸ் செஷன் இருக்குல்ல. அப்பாடே டொட்டோ முதல் முறையாக ஒரு சோலோ வின் செய்தாங்க. 12 நிகழ்ச்சி கண்டனார். இன்னும் 2 மேட்ச்கள் இருக்கிறது.